ஒரு ஏழை குடும்பம். ஒரு நாளில் அவர்களைத் தேடி ஒரு தவமுனிவர் வந்திருந்தார். அவருக்கு உணவளிக்கும் பாக்கியம். முனிவர் தங்கள் வீட்டிற்கு வந்தது அவர்களுக்கு அளவற்ற மகிழ்ச்சியை தந்தது. முனிவர் இலையில் அமர்ந்தார். குடும்பத் தலைவி உணவை பரிமாறினாள். ஆனால் பரிமாறப்பட்ட உணவில் தற்செயலாக ஒரு தேங்காய் ஓட்டின் சிறு பகுதி கிடந்தது. முனிவர் அதை பார்த்தார். அந்த ஓட்டை எடுத்து எரிந்துவிட்டால் விருந்தளித்தவர்களின் மனம் வருத்தப்படுமே, நாம் சரியாக பரிமாறவில்லையே என்று அவர்கள் கவலைப்படுவார்களே என நினைத்தார். அவர்களின் மனம் கோணக்கூடாது என்பதற்காக அந்த தேங்காய் ஓட்டை கடித்துச் சுவைக்க முயன்றார். அடடா, அது எவ்வளவு கடினமாகவும் சுவை இல்லாமலும் இருந்தது. ஆனாலும் அவர் தன்னுடைய தாடைகளை வருத்திக் கொண்டு அந்த ஓட்டை பல்லால் மெதுவாக உடைத்து மிகவும் ஆசையாக சாப்பிடுவது போல பாசாங்கு செய்தார். இதை பார்த்து கொண்டிருந்த குடும்பத்தினர் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர். ஐயோ, பாருங்கள், முனிவருக்கு நாம் சமைத்த உணவுடன் வந்த இந்த தேங்காய் ஓடு மிக மிக பிடித்துவிட்டது போல. எவ்வளவு ஆசையாக மெதுவாக கடித்து சாப்பிடுகிறார் என்று மகிழ்ந்தனர். அந்த முனிவர் எப்படியோ தேங்காய் துண்டை சாப்பிட்டு முடித்தார். ஆனால் உணவு பரிமாறிய குடும்பத் தலைவி என்ன நினைத்தால் தெரியுமா? முனிவருக்கு அந்த சுவை மிகவும் பிடித்துவிட்டது என்று. அவள் சமையலறைக்கு ஓடினாள். கிடந்த தேங்காய் ஓடுகளை எல்லாம் பொறுக்கி அதை முனிவரின் இலையில் கொண்டு வந்து வைத்தாள். முனிவரே, தாங்கள் இதை மிகவும் விரும்பி சாப்பிட்டீர்கள். இன்னும் நிறைய தேங்காய் ஓடுகள் இருக்கின்றன என்று பக்தி பரவசத்துடன் பரிமாறினாள். முனிவர் அதிர்ச்சியில் உறைந்தார். தன்னுடைய சிறிய தியாகம் இப்பொழுது இவ்வளவு பெரிய கஷ்டத்தை கொடுத்துவிட்டதே என்று வருந்தினார். ஆனாலும் விருந்தளித்தவர்களின் தூய அன்பையும் பாசத்தையும் உணர்ந்து வாய் திறந்து எதுவும் சொல்லாமல் அந்த அனைத்து தேங்காய் ஓடுகளையும் பொறுமையுடன் மெதுவாக சாப்பிட்டு முடித்தார். விருந்தளித்தவர்களின் மகிழ்ச்சிக்காக அவர் தனது கஷ்டத்தை தனக்குள்ளேயே புதைத்துக் கொண்டார். நீதி. பிறர் மனம் நோகக்கூடாது என்பதற்காக நாம் செய்யும் சிறிய தியாகங்கள் சில சமயங்களில் பெரிய சுமைகளாகவும் மாறலாம். அதே சமயம் விருந்தளிக்கும் போது விருந்தினர்கள் உள்ளே படும் தியாகத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுபோல வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க.